ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இனி ஒரு வீடியோ. வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கன்பா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி போடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக வெயிட் பண்ணியிருந்தாங்க. பட் குக் வித் கோமாளிக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி ஆர் யூ ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி போட மாட்டாங்களா அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ குக் வித் கோமாளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பட் நம்ம சார் அந்த டாமு ஸோ 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக இருக்காங்க. அந்த ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷனோ மணிமேகலையை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கராக இருக்க போகிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புது புது கோமாளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் எடுத்துன்னு வருவாங்க. ரவினாலாம் வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் வர வாய்ப்பில்லை. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜோடி ஆர் யூ ரெடியில் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புது புது கோமாளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம பாலாலாம் அண்ட் புகழ்லாம் வருவாருங்க தெரில. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் அண்ட் அந்த வேறு ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புது புது ஆள் எடுத்துன்னு வருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி சில ரூமர் பேர்லாம் ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவுக்கரசின்னு அவங்க வந்திருக்காங்க. ஸோ ஆக்டர் அவங்க. ஸோ நம்ம பிக் பாஸ் விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளிக்கு வரேன்னு சொல்லி ஒரு அப்டேட் கிடச்சிக்குது. ஸோ வந்தால் நல்லா தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரியா இருக்கும். ஸோ அவரோட திறமையெல்லாம் காட்டலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வெங்கட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அண்ட் உமாபதி தம்பி ராமையாவோட வந்து பார்த்தீங்கன்னா பையன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனோட பொண்ணுக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆச்சு. ஸோ இவங்க 2 பேர் நெக்ஸ்ட் வந்து ஏமா வராங்க. ஏமா வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரில் இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அப்படி அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் தான் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுலாம் வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் அது இல்லாமல் நிக்சனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புலாம் கிடச்சிருக்கு. ஸோ வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். விஷ்ணு நிக்சனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புலாம் கிடச்சிருக்கு. அண்ட் பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா புது படத்துக்கு சைன் இன் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி போட போகிறோம். ஸோ குக் வித் கோமாளி யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை. நெக்ஸ்ட் வீடியோ.